அப்படியே சுட சுட சோறு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. மீன் குழம்பு ஊற்றி சூப்பரான லஞ்சு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு லஞ்சுக்கு மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் மீன் குழம்புங்க. சங்கரா மீன் குழம்பும் வவ்வால் மீன் ஃப்ரையும் பண்ண போகிறாங்க. வவ்வால் மீன் வாங்கியிருக்காங்க. கருவாவல்னு சொல்லுவாங்க, வவ்வால் மீனுன்னு சொல்லுவாங்க. மும்பையிலலாம் இது அல்வா மீனுன்னு சொல்லுவாங்க. அல்வா மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அல்வா மீனுன்னு சொல்லுவாங்க. கரும்பாப்ளேட்னு சொல்லுவாங்க, கருவாவல்னு சொல்லுவாங்க. சென்னையில் வந்து இதை வவ்வால் மீனுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதை ஃப்ரை பண்ண போகிறேன். அப்புறம் சங்கரா மீனுங்க. சங்கரா மீன் குழம்பு ஒரு மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சங்கரா மீன் இதை போட்டு குழம்பு வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். இப்போ மீன் குழம்புக்கு வந்து இப்போ தான் மீன் கழுவி முடித்தேன். கையோட புளி நிறைய போட்டுக்கிடலாங்க. மீன் கழுவுன கையோட புளி ஊற போட்டிங்கன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மீன் கழுவுன கையோட புளியை ஊற போட்டுக்கோங்க. இப்போ மீனுக்கு வந்து தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாங்க. இப்போ மீன் ஃப்ரை பண்ணதுக்கு மசாலா ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணோன்னா அது ஊறிக்கிட்டு இருக்கும். நம்ம அதுக்குள்ளே மீன் குழம்பு வச்சிடலாங்க. ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கேன், மீனுக்கு தந்தோட்டி எடுத்துருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், வரமல்லி தூளுங்க. ஒரு அரை ஸ்பூன் வரமல்லி தூள் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வரமிளகாத்தூள் காரத்துக்கு தந்தோட்டி போட்டுக்கோங்க. நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பெப்பர் பொடிங்க. பெப்பர் பொடி வந்து மீன் பொரியலுக்கெல்லாம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் காஷ்மீர் மிளகாய் பொடி கொஞ்சமாக கலருக்காண்டி காஷ்மீர் மிளகாத்தூள். அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிவிட்டேன். உப்புங்க, மீனுக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிடனா எல்லாத்தையும் ஒன்றா போட்டே மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம உப்பு போட்டுக்கனால தண்ணி விட்டு வந்துடும். தண்ணி சப்போஸ் உங்களுக்கு ஆனலைன்னா லைட்டாக தொளிச்சிக்கோங்க. உப்புலேருந்து தண்ணி விட்டு வந்துடுங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மீனை குழம்பு வந்து இந்த கடாயிலே வச்சுக்கிடலாங்க. மீன் குழம்பு வைக்கிறதுக்குன்னு தான் இந்த பாத்திரம் நான் வாங்கினேங்க. மும்பையில் வச்சு வாங்கின கடாய் தான். இதில் தான் மீன் குழம்பு வைப்பேன், வேறு கடாயிலெலாம் வைக்க மாட்டேன். இப்போ சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துலேயும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இதிலே தான் வைப்பேன் நான். நம்ம பழைய சேலையில் ஆயிட்டுனாக்கா நம்ம துணியை கொடுத்தோம்னா இந்த துணிக்கு பதில் இந்த பாத்திரம் தருவாங்க. அதில் வாங்கின பாத்திரம் தான் இது. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருள் எடுத்துக்கிடலாம். இப்போ மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கிடலாங்க. மீன் குழம்புக்கு மசாலா வந்து காரத்துக்கு தந்தோடி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வரமல்லி தூளுங்க, ஒரு 1.5 ஸ்பூன் வரமல்லி தூள். வரமல்லி தூள் வந்து நிறைய போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும். கலருக்காண்டி ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். அப்புறம் மிளகுங்க, 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. மிளகு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்குங்க. குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகங்க. அப்புறமா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன். மீன் குழம்புக்கு மசாலா எடுத்தாச்சுங்க. தேங்காய், ஒரு சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துருக்கேன். வெங்காயங்க, சின்ன வெங்காயம் நிறைய போட்டு அரைங்க, குழம்பு நல்லாயிருக்கும். இது வந்து தாளிசம் பண்ணதுக்குங்க. இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸில் போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு
அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு அரைக்கணும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட வந்து தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். லைட்டாக அரைச்சா போதும், ரொம்ப அரைக்காண்டாம். அரைச்சாச்சுங்க. தக்காளியும் கூட போட்டு அரைச்சாச்சு. இது கூட வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். மிக்சி சார் அலம்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி விட்டுக்கலாம். மாங்காய் இல்லை இன்னைக்கு. மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எந்த மீன் வாங்கினாலும் குழம்பு வைங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சின்ன லெமன் சைஸில் போட்டிருக்கேன். புளி கரைச்சி ஊற்றியாச்சு. உப்பு ஆட் பண்ணிடலாம். குழம்புக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப மீனை ஆட் பண்ணிடலாம். மீன் வந்து சங்கரா மீனுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை ஒரு பச்சை மிளகா லேசாக கட் பண்ணி போடுங்க. நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க குழம்பு. கொதிக்க விட்டுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குழம்பு அடுப்பில் வச்சாச்சுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டில் நம்ம தாளிசம் பண்ணி ஊற்றிடலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தலையும் வச்சுருக்கேன் தாளிசத்துக்கு. அவ்வளோதாங்க. தாளிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டே மீன் போட்டாக்கா கரைஞ்சிரும்னு சொல்லிட்டு போடாமல் இருக்காதீங்க. ஃபஸ்ட்டே மீன் போடுங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எந்த மீன் வாங்கினாலும் சரி ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க. ஆனால் கரண்டியை போட்டு வயாமல் கிண்டக்கூடாது. நம்ம லாஸ்ட்டில் ஒரு மட்டும் கிண்டி கொடுத்து இறக்குனோம்னா மீனே உடையாதுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிசம் பண்ணிடலாம். மீன் குழம்பு அப்படியே இறக்கிட்டு நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு தாளிங்க குழம்பு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகும் ஆட் பண்ணியாச்சுங்க. சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா குழம்பு வந்து நல்லா மணமாக இருக்குங்க. மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து பாருங்கள். கடுகு பொரியட்டும். எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் மீன் குழம்பு இந்த மாதிரி தான் செய்வோங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இஞ்சி போடுவாங்க, பூண்டு போடுவாங்க, சோம்பு போடுவாங்க. அதெல்லாம் போட்டால் மீன் குழம்பு டேஸ்ட்டே வராதுங்க. அதெல்லாம் போடாமல் வச்சு பாருங்கள் ஒரு தடவை. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமாக ஆட் பண்ணியாச்சுங்க. கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே கருவேப்பிலை தழை போட்டிருக்கோம். அது கொதிக்கும் போது போடணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போவும் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயத்தை கொஞ்சம் கிண்டி கொடுத்தோம்னா நல்லா வதங்கிடுங்க. நல்லா வதங்கிருச்சு. ஆட் பண்ணிடலாம். குழம்புல ஆட் பண்ணிடலாங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. எம்மி எம்மி மீன் குழம்புங்க. அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் குழம்பு வந்து. சூப்பர் டேஸ்ட்டில் மீன் குழம்புங்க. இந்த மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போனா நாங்கள் போடுற வீடியோலாம் உடனேக்கு உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். எம்மி எம்மி மீன் குழம்பு ரெடி. இப்போ மீனை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ மீன் குழம்பு மூடி வச்சுக்கலாங்க. மாதிரி தோசை தவா அடுப்பில் வச்சுட்டு நம்ம மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க பொரிக்கிறதுக்கு. தோசை தவாவில் விட்டு நம்ம பொரிச்சோம்னா எண்ணெய் கம்மியாக ஆட் பண்ணால் போதுங்க, நிறைய ஆட் பண்ண வேண்டாம். நம்ம கடாயில் ஊற்றும்போது நிறைய எண்ணெய் ஆட் பண்ண வேண்டியிருக்கும், எண்ணெய் அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி தோசை தவாவில் விட்டு பொரிங்க, கம்மியான எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி தோசை தவாவில் இடம் படுற மாதிரி எண்ணெய் தள்ளி விட்டுக்கோங்க. அப்படியே ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ணிடணுங்க. ரெண்டே தவாவில் பொரிச்சு எடுத்துடலாங்க. கடாயினா ரெண்டு ரெண்டாக போட்டு எடுக்கணும், இதுன்னா அப்படி இல்லை, நிறைய போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கிடலாங்க மீனை. ரொம்ப நேரம் வேக விடக்கூடாதுங்க, வெந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து கருக ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு நைஸாக வெட்டி கொடுத்துருக்காங்க, அதனால் உடனே நம்ம திருப்பி போட்டுடணும், சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே பிரட்டி போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் ஒரு நிமிஷம் கிடக்கட்டும், நம்ம எடுத்துடலாம். மசாலா வந்து உதிராமல் சூப்பராக பொரிச்சு வச்சுங்க. ஒரு நிமிஷம் கிடக்கட்டும், நம்ம எடுத்துக்கலாம். மீனை எடுத்துக்கலாங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா அந்த மீனை அப்படியே இப்படி ஓரத்தில் தள்ளிடணும். இப்படி ஓரத்தில் தள்ளி வச்சிங்கன்னா அந்த மீனில் இருக்க எண்ணெய் புறம் இறங்கிடும் உங்களுக்கு. நம்ம ஓவனில் வச்சு பொரிச்சாக்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிடைக்குங்க. இந்த மாதிரி ஓரத்தில் தள்ளி வச்சுருங்க. இந்த எண்ணெய் இறங்கினோன்னா நம்ம எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தாச்சும் போதும், சேர்த்து மீனையும் பொரிச்சிடலாம். ரெண்டே கடாயில் பொரிச்சாச்சுங்க. ஓரத்தில் இருக்க மீனெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க, எண்ணெய் இறங்கிருச்சு. அப்படியே பிளேட்டை கிட்ட கொண்டு போய் அப்படியே தள்ளிடலாங்க. சூப்பராட்டு மசாலா உதிராமல் சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சுங்க. திருப்பி போட்டுடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். மீன் வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே ஓரத்தில் அதே மாதிரி தள்ளி வச்சுருங்க. ஓரத்தில் அப்படியே தள்ளி வச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் எண்ணெய் இறங்கிரும். அப்படியே எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, அப்படியே வச்சு எடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, கொஞ்சம் இறங்கட்டும், நம்ம எடுத்துடலாம். அப்படியே மீனை ஓரத்தில் தள்ளி வச்சாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் அப்புறம் அப்படியே இறங்கிரும் உங்களுக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே பாதி எண்ணெய் மிச்சம் இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு எண்ணெய் குடிக்காதுங்க. நம்ம தோசை தவாவில் போட்டு பொரிச்சோம்னா எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு குடிக்காது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் வந்து எடுத்துடலாங்க, எண்ணெய் இறங்கி வச்சு.
சூப்பராட்டு அல்வா மீன் ஃப்ரை ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டு மீன் குழம்பும் மீன் பொரியலும் சாப்பிட்றதுக்கு வாங்க. சூப்பரான மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் ரெடிங்க. சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே சுட சுட சோறு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு ஊற்றி சூப்பரான லஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எங்கள் வீட்டு லஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. எங்கள் ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சுருக்கேன், சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பு காரம் மாங்காய் மட்டும் மிஸ் ஆகிட்டுங்க. மாங்காய் வாங்க போகல கடைக்கு, எப்போதும் கிடக்கும், காலி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. மீன் சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. மீன் ஃப்ரையும் நல்லாயிருக்கு, குழம்புல இருக்க மீன் நல்லாயிருக்கு, குழம்புன்னு சூப்பராக இருக்குங்க. எனக்கு குழம்பும் தலையும் இருந்தால் போதும், மீன் பீஸ்லாம் வேண்டாம், குழம்பு இருந்தாலே போதும். எங்கள் ஊர் சைடெலாம் மீன்னா தான் நாங்கள் அதிகமாக எடுப்போம். கன்னியாகுமரி சைடில் வந்து மீன் அதிகமாக கிடைக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாட்டு மீன் வந்து அடிக்கடி வாங்குவோம். வெள்ளி செவ்வாய் தான் மற்ற குழம்பு வைக்கும், தவிர மற்ற நாள் பூரா மீன் தான் இருக்கும் எங்கள் ஊரில். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் வந்து, கடல் மீன். அதனால் மீன் குழம்பு வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வச்சுருக்க மாதிரி நாகர்கோவில் ஸ்டைலில் வச்சு பாருங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு மீன் குழம்பு வந்து. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.